வணக்கம். நான் நேத்து பேசின அதே விஷயத்த தான் திரும்பவும் நான் பேச போறேன். இது வந்து எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயத்துல மக்களாகிய நாம இருக்கிறோம். அதாவது ரோஸ்டட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து யூடியூப், ஃபேஸ்புக் இதில போடுறத பார்க்கும்போது நமக்கே தோணுது, மனசாட்சி அவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா, ஆ உங்க விஜய் உங்க விஜய்ன்னு சொல்லி ஒரு சாங் அந்த வீடியோ கூட நான் இப்ப ப்ளே பண்றேன் பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி. உங்க விஜய் உயிர் என்ன வரனா அந்த பாட்டை மாத்தி உங்க விஜய் உயிர் எடுக்க வரனா அந்த மாதிரிதான் உயிரை எடுத்துட்டு நேத்து 39 பேர் உயிரை எடுத்துட்டு சார் என்ன பண்ணாருன்னா பிளைட்ல ஏறி ஜாலியா போய் வீட்டுல பத்துக்கிட்டாரு. ஆனா அதுல அதாவது இந்த விபத்தை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபத்து தான். இந்த விபத்துனால என்னைய உங்களை விட மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மிகுந்த மன வேதனையில இருப்பாங்க. இதை ஏன் எல்லாரும் அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கறாங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கக்கூடாதுதான், ஆனா நடந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம யாரையும் சொல்லி பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனா அந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க, விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க. விஜய் எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் போறாங்க. அதுவும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் ஒரு நடிகர், அவரை பார்க்கறதுக்கு, அவர்கிட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு, அவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக ஆட்கள் ஓடி வராங்களே தவிர அது ஒரு தொண்டனா யாரும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி அவரால் சொல்ல முடியுதுங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டாலின் வந்தாருன்னா எவனும் போய் இப்படி முட்டின்னு பார்க்க மாட்டான். எடப்பாடி வராருன்னு எவனும் இப்படி முட்டின்னு போய் பார்க்க மாட்டான். மோடி வராருன்னு அப்படியே ஓடி போய் உழ மாட்டான். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வரவெல்லாம் பேச்சே கேட்க வரான். எங்கன்னா ஓரமா நின்னாச்சு ஐயோ ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு, ஐயோ எடப்பாடி என்ன பேசுவாரு, ஐயோ நம்ம மோடி என்ன சொல்ல போறாருன்னு நின்னாச்சு கேட்கிறவன். ஆனா உனக்கு வர கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? ஐயோ விஜய் தொற்று மாட்டோமா, ஐயோ விஜய் கிட்ட பாத்துருமா, ஒரே ஒரு சைன் மட்டும், ஒரு சைன், ஒரு போட்டோ, ஒரு செல்ஃபி. நான் பாத்துட்டேன், எங்க அண்ணனை பாத்துட்டேன். ஏன்னா நீங்க நடிகன், நீங்க தலைவன் கிடையாது. ஏன்னா எல்லா அரசியல் மீட்டிங்ஸ்லயும் எல்லா தொண்டர்களும் தன்னோட தலைவர்கிட்ட ஒரு போட்டோவாவது இல்ல அவரை பக்கத்துல இருந்து பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல கட்டாயமா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க, இதுவே முதல்வரோ இல்ல பிரதமரோ வரும்போது ஏதாவது ஒரு மூலையில நின்று கேட்பாங்க, அவங்க பேசுறது என்னதான் பேசுறாங்கிறத கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா எங்க ஊருக்கும் பிரதமரும் வந்திருக்காங்க, சிஎம் சாரும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க எங்க ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே எங்க ஊர்ல ரோட புறம் பிளாக் பண்ணிடுவாங்க. நாங்க பைக்ல பக்கத்துல இருக்கிற ஒரு தெருவுக்கு போகணும் இல்ல ஒரு கடைக்கு போகணும்னா கூட விட மாட்டாங்க போலீஸ்காரங்க. இவ்வளவுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 10 மீட்டர் 5 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லயே போலீஸ்காரங்க நிப்பாங்க. இவ்வளவுக்கும் ரோ போட்டு நிப்பாங்க, அந்த மாதிரி நிப்பாங்க. இது வந்து ஒரு விபத்து நடந்துருச்சு. இந்த விபத்துக்கு நீங்க விஜயை பழி சொன்னீங்கன்னா, ஏர் ஷோ நடந்துச்சு சென்னையில, அந்த மீட்டிங்க்கு விஜய் வந்தாரா இல்ல அந்த மீட்டிங்க்கு வந்து அவங்க வந்தவங்க எல்லாரும் மேல போச்சு ஏரோப்ளைன், ஃபிளைட்டு, ஜெட்டு, அதை பார்த்துட்டு அதுல போய் போட்டோ எடுத்துட்டு அதுல கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்காக வந்தாங்களா? இது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமுங்க. இது வந்து நடக்கக்கூடாத விஷயம்தான், நடந்துருச்சு. இதுக்கு ஏன் நீங்க திரும்ப 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 அவங்களே தாவேகா தலைவரையும் சொல்றீங்க? இது ஒரு மிகப்பெரிய தவறு. இது வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் தவறுகள் நடந்திருக்கு. அடுத்த முறை இனியாவது மற்ற அரசியல் கட்சிகள் நடத்துற மீட்டிங் சரி, தாவேகா தலைவர் நடத்துற மீட்டிங்லையும் சரி, இனிமேல் இந்த மாதிரி ஒரு உயிர் கூட போகாத அளவுக்கு அரசாங்கமும் அந்தந்த கட்சி தலைவர்களும் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுங்க.